வணக்கம். தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பிசிஎஸ்ஸு. கண்டிப்பாக. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு பிசிஎஸ் சம்மந்தமாக யூஸ் பண்ணிட்டு? சார் என் பேர் தினேஷ். நாமக்கல் மாவட்டம் வீசானங்குளம் அகரன் ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கூட ஆட்டு பண்ணையும் சின்னதாக வச்சுருக்கோம். மெயினாக வந்து பிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணைக்காகவும் பின்னாடி பேக் ரோட்டரிக்காகவும் வாங்கணும். பேக் ரோட்டரி வந்து நம்ம கீரை விவசாயத்துக்காக பயன்படுறது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 30-40 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டிட்டோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபஸ்ட் சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க சார். ப்ளஸ் ரீப்பர் எடுத்திருந்தோம். ரீப்பருமே வந்து வேலி மசாலா அறுக்கிறதுக்காக மறுபடியும் ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே வந்து வேலி மசாலா அறுத்து காமிக்கிறதுக்காக இப்போ ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். வேலி மசாலா நல்லாவே இருந்துச்சு. வித்தின் 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு தேவையான வேலி மசாலா, ஆட்டுக்கு தேவையான வேலி மசாலா ஃபுல்லாகவே அறுத்துட்டோம். ஸோ அண்ட் சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஆயில் சேஞ்ச் தான். பட் ஆயில் சேஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நாமக்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு ப்ளஸ் ஃபீல்டுலேயும் வந்து ஒரு தடவை எப்படி யூஸ் பண்ணணும், ரீப்பர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், ரொட்டேட்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே ஃபஸ்ட் சர்வீஸ்க்கே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நம்மளே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆயில் சர்வீஸ் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஈவன் தான் இவங்க வந்து ஒரு அடிஷ்னல் சர்வீஸாக வந்து இதை ஃபீல்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சிறு குறு விவசாயிக்கு ஒரு கீரை விவசாயமோ இல்லை களை எடுக்கிறதுக்கோ இந்த பேக் ரோட்டரி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக களை கட்டுப்பாட்டுக்கு ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறோம். நம்ம களைக்கொல்லி எதுவும் அடிக்க முடியாது இயற்கை விவசாயத்தில். ஸோ அந்த கலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பேக் ரோட்டரி மாதிரி ஒரு விஷயம் பவர் கட் இருந்தால் தான் உங்களால் முடியும். அது ஈஸியாக வந்து பெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் ஒன்லி ஆயில் ஸ்பேஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு வைப்ரேஷனு இந்த ஆப்ரேட்டிங் அந்த பெயின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த கீரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கண்டினியூலாம் ஓட்டியிருக்கேன். ஓகே. அந்த வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை. வைப்ரேஷனு, ரெண்டாவது என்ஜினோட ஹீட்டு, ஸோ லோட் ஆகுறது, வண்டி லோட் ஆகுறது இல்லை அந்த மாதிரி அந்த ஃபீலே இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பின்னாடி பேக் ரோட்டரி இருக்கும்போதும் இந்த ஹேண்டில் பார் வந்து திருப்பிக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். இந்த ஹேண்டில் பார் திருப்பினால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம ரோட்டரி அட்டாச் பண்ணுறோம். ஸோ ரோட்டரியும் இந்த ரீப்பரும் கிட்டத்தட்ட ஒரே வெயிட்டில் இருக்கனால நம்ம ரீப்பர் அட்டாச் பண்ணும்போது நம்ம பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணாலும் இல்லை ரொட்டேட்டர் அட்டாச் பண்ணி பின்னாடி இருந்து பேக் சைட்லேருந்து ஆப்ரேட் பண்ணாலும் அந்த கிராவிட்டி லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஈஸியாக. ஆமாம். அந்த செல்ஃப் வெயிட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கனால நம்ம கைக்கு வந்து லோடு வர்றதே இல்லை. ஆமாம். ரெண்டாவது அந்த ஃப்ளோ உங்களுக்கு இப்போ சாயில் வந்து பல்வரைஸ் பண்ணுறது எப்படி இருக்குது இப்போ டிராக்டர்? அது வந்து நான் டிராக்டர்லையுமே பார்த்துருக்கேன். டிராக்டரை விட இதோட ஆர்பிஎம் எனக்கு என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா மண் வந்து இப்போ நீங்கள் நான் நார்மலாக ஃபஸ்ட் கியரில் போட்டு ஓட்ட சொல்லி தான் கொடுப்பாங்க. நான் பில்லு எதுவும் இல்லைன்னா நான் செகண்ட் கியர்லேயே ஓட்டிகிட்ருக்கேன். ஸ்பீடாகவும் இருக்குது. இப்போ கொஞ்சம் பில்லு அதிகமாக இருக்குது, களைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கியரில் போட்டு ஓட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 இன்ச்சுக்கு உள்ள ஆழம் போயிடுது. நல்லா பவுடர் ஃபார்முக்கு வந்துடுது. ஏன்னா ஆர்பிஎம் அதிகமாக இருக்குங்களா, பவுடர் ஃபார்முக்கு வந்துடுது. ஓகே. ஏன்னா ஒரே விஷயம் என்னென்னா வயலில் கல் இல்லாமல் பார்த்துக்கணும். கல் இருக்கும்போது என்ன ஆகும்னா அது உங்களை மிஷின் வேகமாக உங்களை புல் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா ஆர்பிஎம் அதிகமாக இருந்தாலும் டேமேஜ் இல்லை. ரொட்டேட்டருக்கு எதுவும் டேமேஜ் இல்லை. உங்களை ஜஸ்ட் புல் பண்ணிட்டு போவோம் அந்த கல் இருக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகே. Sir, there are so many machines in market. But why you choose only BCS? Sir, we are farmers. So 8 years we are completely working on this field work. So we are completely engaged with the field work. We can't do the service and blah blah things and all. So one time purchased. So this long term usage. So it will be there is not any repair and service. I should not worry about this repair, regular maintenance and all. Once I purchase means only the oil service and other service. So this is a main purpose. And most of the time the machine in the field only. We can't take it into our home and keep it there in the good condition. It's not possible on the farmer. So on the everyday. So it may be a reaper or rotavator. Both. So we are keeping this machine there itself, field itself, in the rain or summer also. So you mean very good quality. ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க சார். அந்த மிஷின் எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு வருஷத்தில் இப்போ வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மிஷின் தான் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஒரு 5% 10% லேபர் இருக்குங்களா? இல்லை, லேபர் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ 3 அடிக்கு ஒரு ட்ரிப்பு போட்டிருக்குங்க. ட்ரிப்புக்கு நடுவில் இருக்கிற களைகள் எடுக்கிறதுக்கு மிஷின் வீடர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 7-8 பேர் விட்டு களை எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1.5 லிட்டர் டீசல், ஒரு 2 மணி நேரம் டைம் செலவு, அவ்வளோதான். மற்றபடி இந்த செடிக்கிட்டு இருக்கிறத மட்டும் ஒரு ஆள் வச்சு எடுத்துப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஆள் கூலியை வந்து இது கம்மி பண்ணி டேரெக்டாகவே. ஓகே. இப்போ உங்களால் மெஷின்னால உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். ஆமாம், மெஷின்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வீடிங் கண்ட்ரோலுக்கு மெஷின் தான் பெட்டர். Okay sir, thank you so much sir. Thank you.